தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவம் ஜெனரேட்டர் ஆபரேட்டரின் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கரூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக தாவேகா தலைவர் கடந்த 27ஆம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்கள் சந்திப்பு பிரச்சாரம். அதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரச்சாரத்தின் போது விஜய் திருக்காம்பலூர் பகுதியில் கடந்து வந்த போது மின்சார வாரியத்தால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்திற்கு வந்தபோது கூட்ட நெரிசல் காரணமாக ஜெனரேட்டரை சுற்றி இருந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தடுப்புகளை உடைக்கப்பட்டு உள்ளே சென்ற நிலையில் ஜெனரேட்டர் ஆபரேட்டர் உடனடியாக ஜெனரேட்டரை ஆஃப் செய்து விட்டார். இதனால் அப்பகுதியில் வெளிச்சமின்றி இருள் சூழ்ந்து காணப்பட்டது. அந்த கூட்ட நெரிசலில் தான் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது 2 பேர் மட்டுமே சிகிச்சையில் உள்ளனர். இது தொடர்பாக காட்சிகள் வெளியான நிலையில் தற்பொழுது கரூர் நகர போலீசார் ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என பலரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனிதா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.